ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமு slifestyle. இந்த ஒரு பொருள் இருந்தால் போதுங்க, பல வருஷமாக யூஸ் பண்ணுற மெத்தையை அழுக்கே இல்லாமல் ஒரு நொடியில் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அது என்ன பொருளுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சமையல் குறிப்புகளும் வீட்டு குறிப்புகளும் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் வச்சுருக்கேங்க. நம்ம கடையிலலாம் ஸ்வீட் வாங்கினா கொடுப்பாங்க. இனிமேல் இந்த பாக்ஸை தூக்கி தூர போட்டுறாதாங்க. இதோட மூடி நமக்கு தேவையில்லை, இந்த பாக்ஸ் மட்டும் போதும். இப்போ இந்த பாக்ஸில் டபுள் சைடு செலட்டாப்பு நம்ம ஒட்டிக்கலாம். நல்ல நீளமாக 2 டைமாக இதை ஒட்டிக்குவோம். நம்ம கிச்சன் ஆர்கனைசேஷன் தான் பண்ண போகிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி இன்னொன்றும் சேர்த்து ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு 3 வேணும்னா கூட நீங்கள் 3 டைம் ஒட்டிக்கோங்க. நான் 2 டைம் ஒட்டியிருக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே இருக்கிறத நம்ம இது இப்படி கிழிச்சு எடுத்துடலாம். இப்போ கிச்சனோட டைல்ஸில் நம்ம ஒட்டிக்கலாம். உங்களுக்கு டைல்ஸில் ஒட்டணும்னாலும் ஒட்டலாம், இல்லை நீங்கள் செவுரில் ஒட்டணும்னாலும் ஒட்டிக்கோங்க. நல்லாவே ஒட்டிக்கோங்க. நீங்கள் டைல்ஸில் ஒட்டாதுன்னு நினைக்காண்டாம். ஒட்டிட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுருவோம். விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு மேலே என்னென்னாலும் நம்ம எடுத்து வைக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம இப்போ பார்க்கலாம். 15 மினிட்ஸ் கழிச்சிருச்சிங்க. இப்போ குக்கரோட அந்த வெயிட் விசிலெல்லாம் இதுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம். நம்ம வேறு எங்கேயாச்சும் வச்சுட்டோம் அப்படின்னா மிஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த அடிக்கடி குக்கரில் சமைக்கும் போது தேடுவோம். இனிமேல் அப்படி வேண்டாங்க, இப்படி வச்சுக்கோங்க. அதேமாதிரி உங்ககிட்ட குட்டி குட்டி பாக்ஸ் எதுவும் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அதை கூட இதில் நம்ம வச்சுக்கலாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கு மேலே கூட நீங்கள் இன்னொரு பாக்ஸு சேர்த்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு பாக்ஸு தாங்க வச்சுருக்கிறேன். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நம்ம தூக்கி போடுற பாக்ஸை வச்சு நம்ம ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கோம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் நம்ம எவ்வளோ பழைய மெத்தையாக இருந்தால் கூட நம்ம இந்த ஒரு பொருளை வச்சு நல்லா புதுசு போல் ஆக்கிடலாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பெட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேர்வை துர்நாற்றம் வருங்க பெட்டில். அதேமாரி சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரெஸ்ட் ரூமும் போயிடுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா சில டைமில் நம்ம தண்ணியை கூட குழந்தைங்க கொட்டிடுவாங்கங்க. அது ரொம்ப பேட் ஸ்மெல் அடிச்சுட்டு நம்ம திரும்ப அதிலே தான் நம்ம படுத்து தூங்குவோம். இது நம்ம கொண்டு போய் மொட்டை மாடியிலலாம் கொண்டு போய் காய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதுவும் அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறவங்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மொட்டை மாடிக்கு ஸ்டெப்பு ஏறி தூக்கிட்டு போகிறது. இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும், நம்ம மெத்தையை நல்லா புதுசு மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. அதுக்கு நான் எடுத்துக்கிற ஒரே பொருள் பேக்கிங் சோடா தாங்க. இந்த பேக்கிங் சோடா இருந்தால் போதும், நம்ம நல்லாவே க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு பவுலில் தட்டி இருக்கிறேன். தட்டிட்டு நம்ம எல்லா பக்கமுமே இதை அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு தூவி விட்டுறலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம பெட்டு ஃபுல்லாகவே தூவி விட்டுறலாங்க. இந்த பெட்டு பார்த்திங்கன்னா பேட் ஸ்மெல் அடிச்சுட்டு ஒரு மாதிரி நம்ம அதில் திரும்ப படுக்கும்போது நமக்கு நோய் தாங்க நிறையா வரும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம தூங்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப அழுக்காகவும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர்ற மாதிரிலாம் இருந்துச்சுது அப்படின்னா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி தூக்கமே வராது. இந்த மாதிரி எல்லா பக்கமே தூவி விட்டாச்சுங்க. இப்போ இது ஒரு 2 to 3 மணி நேரம் நல்லாவே ஊறட்டும், அப்படியே விட்டுறலாம். இந்த பேக்கிங் சோடா பார்த்திங்க அப்படின்னா கிருமியை அழிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 மணி நேரம் ஆயிடுச்சுது. இப்போ இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் எடுத்துக்கிறது ஒரு நல்ல ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க, இல்லைனா கர்ச்சிப்னாலும் எடுத்துக்கோங்க. அழுக்கு இல்லாத துணியாக எடுத்துக்கோங்க. துணியை எடுத்துகிட்டு நம்ம கையில் இந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா துணி நவுண்டு வராது. அதுக்காக இல்லை அப்படின்னா சாக்ஸு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாக்ஸு போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கையிலேருந்து நவுண்டு வரவே வராது. நான் இன்றைக்கி சாக்ஸு தாங்க யூஸ் பண்ண போகிறேன். நல்லா காட்டன் சாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. அழுக்கு இல்லாத சாக்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தூவி விட்டுருக்க இந்த ஆப்ப சோடாவை எல்லாம் நம்ம ஒன்று போல் தேய்ச்சி ஒரு இடத்துக்கு மொத்தமாக நம்ம கொண்டு வரலாம். இந்த மாதிரி அந்த ஆப்ப சோடாவை அந்த பெட்டில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஆப்ப சோடா பார்த்திங்கன்னா கிருமி நாசினிக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதேமாதிரி க்ளீன் பண்ணி நல்லா கொடுக்கும். பாத்ரூம் எல்லாம் நம்ம ஆப்ப சோடா வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒன்று போல் தேய்ச்சி நம்ம மொத்தமாக ஒரு இடத்துக்கு கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் நான் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறதுக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு. ஃபுல்லாகவே நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இவ்வளோ பேக்கிங் சோடா நமக்கு வந்திருக்குது. இதை நீங்கள் தூக்கி தூர போட்டுறாண்டாம். இதை ஒரு பவுலில் எதுலையாச்சும் எடுத்து வச்சுட்டு நம்ம கிச்சன் சிங்கு க்ளீன் பண்ணும்போது, அதுக்கப்புறம் டாய்லெட் க்ளீன் பண்ணும்போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லது. நல்லா அழுக்கு க்ளீனாக போகும். இப்போ பெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு சோடா உப்பு இருக்குது. இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு.
விடுறதுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி பெட்டை வந்து தட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கிற அந்த சோடா உப்பு எல்லாமே வந்து வந்துடும். இப்போ பெட்டில் வந்து நம்ம மறுபடியும் பெட்டு கவரெல்லாம் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. ரொம்ப நல்லா சுத்தமாக ஆயிருங்க. எவ்வளோ பழைய பெட்டு அழுக்காக இருந்தால் கூட இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க இருக்க வீட்டிலலாம் ஒரு 15 நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிருமிகள்லாம் எதுவுமே வராது. பெட்டு சுத்தமாக இருந்தால் தான் நமக்கு தூக்கமும் நல்லா வரும். எந்த ஒரு நோய் கிருமியும் நம்ம கிட்டேயே அண்டாகுது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த டிப்பு வந்து மாவு வந்து நம்ம என்ன தான் அரைச்சி வச்சாலுமே சீக்கிரமாக சில பேருக்கு வந்து புளிச்சிட்டு அப்படிம்பீங்க. ஒரு 4-5 நாள் ஆனாலே ஃப்ரிட்ஜில் வச்சா கூட ரொம்ப புளிச்சிட்டு நம்மளால் தோசை ஊற்ற முடியலை, இட்லி அவிக்க முடியலை அப்படிங்கிறீங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து கவலையே படாதங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து வெளியில் வந்து ஒரு வாரம் வச்சாலுமே நீங்கள் வந்து புளிக்கவே புளிக்காது மாவு. இதுக்கு நான் எடுத்துருக்கிற ஒரே ஒரு பொருள் வந்து வெத்தலை தாங்க. வெற்றிலை வந்து காம்போடு இருக்கணும். அதுதான் ரொம்ப மெயின். காம்பு இல்லாமல் வந்து நம்ம வைக்கக்கூடாது. காம்போடு தான் வைக்கணும். காம்போடு இப்போ மாவுக்கு உள்ளே வந்து இதை வெத்தலையை வச்சுட்டு நல்லா வந்து மாவை வந்து மேலே வந்து எடுத்து விட்டுறலாம். உள்ளே வந்து நல்லா மூழ்கி இருக்கணும் வெத்தலை வந்து. இப்படி வந்து வைக்கும்போது நீங்கள் வெளியில் வச்சாலுமே ஒரு வாரம் மாவு வந்து புளிக்கவே செய்யாது. அதேமாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 15 to 20 நாளைக்கு மாவு வந்து புளிக்கவே செய்யாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கு வந்து இட்லி தோசை ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெற்றிலையை வந்து மாவில் வைக்கும்போது காம்போடு தான் வைக்கணும். காம்பு இல்லாமல் வைக்கக்கூடாது. காம்போடு வச்சாதான் மாவு வந்து புளிக்காது. இந்த டிப்பை நீ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாரி மாவு வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கும்போது வந்து கரண்டி வந்து போட்டு உள்ளே வைக்காதங்க. கரண்டி உள்ளே போட்டு வைக்கும்போது நம்ம நெக்ஸ்ட் டைமும் அதே கரண்டியை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த புளிச்ச மாவுலேருந்து யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே மாவு வந்து புளிச்சிரும். கரண்டி வந்து உள்ளே போடுறதுனால மாவு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக புளிச்சிரும். அதனால் நம்ம வந்து மாவு அரைச்சி நீங்கள் வந்து தோசையோ இட்லியோ ஊற்றிட்டு கரண்டியை வந்து உள்ளே போடவே போடாதீங்க. உள்ளே போட்டிங்க அப்படின்னா மாவு வந்து சீக்கிரமாக புளிச்சிரும். நீங்கள் அப்படியே உள்ளே மறந்து போட்டாலுமே சரி, கரண்டியில் இருக்க மாவெல்லாம் தூர எடுத்துட்டு நீங்கள் வந்து வேறு கரண்டி ஃப்ரெஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கரண்டியை யூஸ் பண்ணுங்கள். அதே கரண்டியை திரும்ப திரும்ப வந்து யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா வந்து மாவு வந்து சீக்கிரமாக புளிச்சிரும். அதனால் மாவில் வந்து கரண்டி போட்டு வைக்காதங்க. இனிமேல் கரண்டி போடாமல் சும்மா வந்து மூடி வச்சுருங்க. நமக்கு வந்து மாவு வந்து ஒரு 15 to 20 நாள் இருந்தால் கூட நமக்கு மாவு வந்து புளிக்கவே புளிக்காது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.